வாங்க முக்கிய 50 வினாக்களை 6ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை உள்ள அறிவியல் பாடத்திலிருந்து பார்ப்போம். 1வது வினா, காற்றில் இருந்து நீர் உறிஞ்சும் தன்மையுடைய எது? சிலிகா ஜெல். இந்த சிலிகா ஜெல் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் பொருள் வரக்கூடிய அந்த பேக்கேஜுக்குள்ளார இந்த சிலிகா ஜெல்லுங்கிற பொருள் இருக்கும். அந்த ஈர பதம் காற்றில் இருந்ததுன்னா இதை உறிஞ்சி அந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருள் கெட்டு போகாம பாதுகாக்கக்கூடிய பொருள் தான் இந்த சிலிகா ஜெல். இதோட தன்மை என்னன்னா, காற்றில் இருந்து நீரை உறிஞ்சும் தன்மையுடையது சிலிகா ஜெல். 2வதுனா, காப்பர் சல்பேட் பென்டாஹைட்ரேட்டின் பொது பெயர் என்ன? நீல விட்ரியால். காப்பர் சல்பேட் பென்டாஹைட்ரேட்டின் பொது பெயர் என்னன்னா நீல விட்ரியால் அல்லது மயில் துத்துன்னு சொல்லுவாங்க. 3வது வினா, இரைப்பையில் உள்ள திரவத்தின் தோராயமான pH மதிப்பு என்ன? இரைப்பையில் என்ன இருக்கும்? HCl அமிலம் இருக்கும், ஹைட்ரோகுளோரிக். அதோட pH மதிப்பு எவ்வளவுன்னா 2. அதனாலதான் பசி வந்த நேரத்தில் சரியான நம்ம சாப்பிடலன்னா வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த செல் சுவர்களை அந்த அமிலம் அரிச்சிரும்பாங்க. அதுக்கு காரணம் என்ன? அந்த pH மதிப்பு 2. 4வதுனா, நாக்கை நீட்ட முடியாத ஒரே உயிரினம் இது? முதலை. நாக்கை நீட்ட முடியாத ஒரே உயிரினம் முதலை. 5வதுனா, குட்டி ஈனும் உலகின் மிகப்பெரிய பாம்பு இது? அனகோண்டா. குட்டி ஈனும் உலகின் மிகப்பெரிய பாம்பு அனகோண்டா. 6வதுனா, உலகில் அதிக வகைப்பாடு கொண்ட உயிர் எது? நுண்ணுயிரி. உலகில் அதிக வகைப்பாடு கொண்ட உயிரி எதுனா நுண்ணுயிரிகள் தான். 7வதுனா, மனிதனின் உடல் வெப்பநிலை என்ன? 98.4 ஃபாரன்ஹீட்டிலிருந்து 98.6 ஃபாரன்ஹீட் வரைக்கும். அதே செல்சியஸ்ல சொன்னாங்கன்னா 36.5லிருந்து 37 வரைக்கும் சொல்லுவாங்க. 8வதுனா, பதங்கமாதல் என்பது என்ன? திடப்பொருள் திரவமாக மாறாமல் நேரடியாக வாயுவாக மாறுதல் பதங்கமாதல். ஒரு பொருள் திடப்பொருளா இருக்கு, திரவமா மாறாம நேரடியா வாயுவா மாறினதுன்னா அது பதங்கமாதல்னு பேரு. 9வதுனா, பதங்கமாதலுக்கு எடுத்துக்காட்டு கற்பூரம், அயோடின், நாப்தலின் அதாவது அந்துருண்டை, அமோனியம் குளோரைடு இதெல்லாம் வந்து பதங்கமாதலுக்கு எடுத்துக்காட்டு ஆகும். 20வதுனா, அழுத்த சமையற்கலன் அதாவது அந்த குக்கரோட நீர் கொதிநிலை எவ்வளவு? 120 டிகிரி செல்சியஸ். ஏன்னா அது 2 அட்மாஸ்பியர் பிரஷர் உள்ளார இருக்கும். அதனால அழுத்தம் அதிகரிக்கும் போது அதோட வெப்பநிலையும் அதிகரிக்கும். அதான் காரணம். அடுத்தது 11வதுனா, நம் உடலில் எத்தனை சதவீதம் நீர் உள்ளது? 70% நீர் உள்ளது. உடல்ல எவ்வளவு நீர் இருக்குன்னா 70% இருக்கு. 12வதுனா, உழவனின் நண்பன் கேள்விப்பட்டிருக்கீங்க, மண்புழு. ஆனா உழவனின் எதிரி எதுன்னு பாத்தீங்கன்னா வெட்டுக்கிளி. உழவனின் எதிரி வெட்டுக்கிளி. 13வதுனா, ஆட்டின் தோலினை சேதப்படுத்தாமல் கம்பளியை எடுக்கும் முறையின் பெயர் என்னன்னா பயோ கிளிப்பிங். இந்த கம்பளி ஆடை செய்வதற்காக வளர்க்கக்கூடிய அந்த ஆட்டோட தோலிலிருந்து அந்த ஆட்டுக்கு தோலுக்கு எந்த சேதமும் இல்லாம அந்த கம்பளியை மட்டும் வெட்டக்கூடிய அந்த முறை பேரு பயோ கிளிப்பிங் என்று பெயர். 14வது வினா, கண்ணில் நிறங்களை பார்க்க உதவும் செல்கள் யாவை? கூம்பு செல். நம்ம இன்னைக்கு வந்து வெவ்வேறு நிறங்களை பார்ப்பதற்கு முக்கிய காரணம் இந்த கூம்பு செல்கள் தான். 15வது வினா, ஒரே மின்னூட்டங்கள் பண்புல ஒன்றை ஒன்று விளக்கும். ஒத்த மின்னூட்டங்கள் ஒன்றை ஒன்று விளக்கும்.
இதேது காந்தமும் பார்த்தீங்கன்னா ஒத்த துருவங்கள் ஒன்றை ஒன்று விளக்கும். 16வதுனா எதிரெதிர் அல்லது வெவ்வேறு மின்னோட்டங்கள் என்ன செய்யும்? ஒன்றை ஒன்று ஈர்க்கும். எதிரெதிர் மின்னோட்டங்கள் ஒன்றை ஒன்று ஈர்க்கும். அதேமாரி காந்தத்தில் வட துருவத்தையும் தென் துருவத்தையும் அருகே அருகே கொண்டுட்டு போனீங்கன்னா ஒன்றை ஒன்று ஈர்க்கும். 17வதுனா கண்ணாடி தண்டை பட்டு துணியில தேய்க்கும் போது எவ்வகை மின்னோட்டம் பெறப்படுகிறதுனா நேர் மின்னோட்டம். கண்ணாடி தண்டை பட்டு துணியில தேய்ச்சிங்கன்னா நேர் மின்னோட்டம். அதே கண்ணாடிய தண்டை கம்பளி துணியில தேய்க்கும் பொழுது எவ்வகை மின்னோட்டம் கிடைக்கும்னா எதிர் மின்னோட்டம் கிடைக்கும். கண்ணாடி துண்டு பட்டு துணியில தேய்ச்சா நேர் மின்னோட்டம், கம்பளி துணியில தேய்ச்சா எதிர் மின்னோட்டம் கிடைக்கும். 19வதுனா தொடர் இணைப்பில் மின்தடையாக்கிகளின் சமன்பாடு என்ன? ரெசிஸ்டன்ஸ் பேரு, அதனால R = R1 + R2 + R3. தொடர் இணைப்புல மின்தடையாக்கிக்கான சமன்பாடு R = R1 + R2 + R3. அடுத்து 20வதுனா பக்க இணைப்புல மின்தடையாக்கியோட சமன்பாடு என்ன? 1/R = 1/R1 + 1/R2 + 1/R3. அந்த மதிப்புகளோட விகித எண்களோட கூட்டல் மதிப்பு. 21வதுனா ஜூல் வெப்ப விளை விதிக்கான சமன்பாடு என்ன? H = I² × RT. ஜூல் வெப்ப விளைவு சமன்பாடு H = I² × R × T. ஐங்கிறது ஆம்பியர் மின்னோட்டம், அதோட ஸ்கொயர் மதிப்பு. ஆறுங்கிறது மின்தடை, அதோட பெருக்களுக்கு நேர் விதத்தில் இருக்கும். அதே டைம் நேரம் அதுக்கும் நேர் விதத்தில் இருக்கும். 22வதுனா இந்த எல்இடி மின்விளக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு, பச்சை, மஞ்சள், ஆரஞ்சு இன்னும் பல வண்ணங்களில் தரக்கூடியது இருக்கு. இந்த சிவப்பு வண்ணத்துக்கு காரணமான வேதிப்பொருள் அல்லது பச்சை, மஞ்சள், ஆரஞ்சு இதுக்கான காரணம் என்னன்னா கேலியம் ஆர்சனைடு மற்றும் கேலியம் பாஸ்பைடு தான் இதற்கு காரணமானது. 23வது வினா வீச்சின் எஸ்ஐ அலகு என்ன? மீட்டர். வீச்சோட எஸ்ஐ அலகு மீட்டர். அதே 24வது வினா அலைநீளத்தின் அலகு என்ன? அதுவும் மீட்டர் தான். வீச்சோட அலகும் மீட்டரு, அலைநீளத்தோட அலகும் மீட்டர். அடுத்து 25வது வினா எந்த தொடர்வண்டியில சக்கரம் கிடையாதுன்னா மின்காந்த தொடர்வண்டியில சக்கரம் இல்லை. 26வது வினா காந்த பொருள் தன் காந்தத்தன்மையை இழக்கும் வெப்பநிலையின் பெயர் கியூரி புள்ளி. அதாவது ஒரு காந்தத்தை வெப்பப்படுத்தணும்னா அதோட காந்தத்தன்மை மெல்ல மெல்ல இழக்க ஆரம்பிச்சிடும். ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்பநிலையில முழுவதும் அதோட காந்தத்தன்மை இல்லாமல் போகும். அந்த வெப்பநிலை எந்த வெப்பநிலையில அது இழக்குதோ அதுதான் கியூரி புள்ளி என்று பெயர். 27வது வினா மின்காந்த தூண்டலை கண்டறிந்தவர் யார்? பாரடி, மைக்கேல் பாரடி. மின்காந்த தூண்டலை கண்டறிந்தவர் யாருன்னா மைக்கேல் பாரடி. 28வது வினா மின் ஆற்றலை வெப்ப ஆற்றலாக மாற்றுவது எது? இஸ்திரி பெட்டி, அயன் பாக்ஸ். அதில் தான் நிக்ரோம்ங்கிற அந்த கம்பிச்சுருளை பயன்படுத்தி அது வெப்பப்படுத்துவாங்க. அதையும் ஞாபகம் வச்சுங்க. 29வதுனா உலோகங்களின் ராஜா எனப்படுவது எது? இரும்பு. உலோகங்களின் ராஜா எனப்படுவது இரும்பு. 30வதுனா வாசனை பொருட்கள் தயாரிக்க பயன்படுவது எது? மெத்தைல் ஃபீனைல் ஈத்தர். வாசனை பொருட்கள் தயாரிக்க பயன்படுவது மெத்தில் ஃபீனைல் ஈத்தர், அதாவது எஸ்டர்னு இதை சொல்லுவாங்க. 31வதுனா டைலின் என்ற நொதி ஸ்டார்ச்சை என்னவா மாற்றும்? இந்த டைலின்னா நம்ம எச்சில் சுரக்கக்கூடிய ஒரு நொதி, எச்சில் உள்ள நொதி. இது வந்து என்ன பண்ணுதுன்னா ஸ்டார்ச்சை வந்து மால்டோஸாக மாற்றும். ஸ்டார்ச்சை மால்டோஸாக மாற்றும் நொதி எதுனா உமிழ்நீர் உள்ள டைலின். 32வதுனா இதயத்தை சூழ்ந்துள்ள ஜவ்வின் பெயர் என்னன்னா பெரிகார்டியம்.
இதயத்தை சூழ்ந்துள்ள அந்த ஜவ்வு பேர் பெரிகார்டியம். 33வது வினா பாருங்க, நுரையீரலை சூழ்ந்துள்ள ஜவ்வின் பெயர் என்னன்னா புளூரா. நுரையீரலை சூழ்ந்துள்ள ஜவ்வின் பெயர் புளூரா. 34வது வினா, மிகவும் வேகமாக வளரக்கூடிய மரம் எதுனா யூக்கலிப்டஸ். மிகவும் வேகமாக வளரக்கூடிய மரம் யூக்கலிப்டஸ். இந்த யூக்கலிப்டஸ்க்கு இன்னொரு சிறப்பம்சம் இருக்கு. எங்கெல்லாம் அதிக அளவு சாக்கடை நீர் போகுதோ அந்த கழிவு நீர் செல்லக்கூடிய பாதையில் இந்த யூக்கலிப்டஸ் மரங்களை நட்டுனா அங்கே இருக்கக்கூடிய நீரினை அதிகமாக வெளியேற்றி அதன் மூலம் நன்னீராக அவை காற்றில் கலந்து பயனுள்ளதாக கிடைக்கும். கழிவு நீரை சுத்தப்படுத்துவதற்கு ஒரு முக்கிய பொருளாகவும் யூக்கலிப்டஸ் உள்ளது. 35வது அலுமினியத்தின் உருகு நிலை என்ன? 660 டிகிரி செல்சியஸ். அலுமினியத்தோட உருகு நிலை 660 டிகிரி செல்சியஸ். 36வது துரு, இரும்புல இருந்து கிடைக்கக்கூடிய துருவோட வாய்ப்பாடு என்ன? Fe2O3xH2. Fe2O3 இரும்பு ட்ரைஆக்சைடு. அப்புறம் அதில் எக்ஸ் முழுக்கு தண்ணி இருக்கும். அதான் Fe2O3xH2O சொல்லுவாங்க. 37வது சிறுநீரகத்தின் வெளிப்பகுதியின் பெயர் கார்டெக்ஸ். சிறுநீரகத்தோட வெளிப்பகுதி பெயர் கார்டெக்ஸ். 38வது பெரிஸ்கோப், கலைடாஸ்கோப் எல்லாம் பயன்படக்கூடிய தத்துவம் எதுனா முழு அக எதிரொலி. பெரிஸ்கோப், கலைடாஸ்கோப் பயன்படக்கூடிய தத்துவம் எதுனா முழு அக எதிரொலி. 39வது ஆல்கஹால், ரொட்டி தயாரிப்பில் உதவும் பூஞ்சை ஈஸ்ட். ஆல்கஹால் நல்லா நொதிச்சு அந்த கரும்பு சாறு பொருள்லாம் நொதிச்சாதான் ஆல்கஹால் கிடைக்கும். மாவு நொதிச்சாதான் நல்லா அந்த நொதித்தல் உண்டானதான் ரொட்டி கிடைக்கும். இதுக்கு காரணமானது ஈஸ்ட். 40வது செல் வெளி திரவத்தில் அதிகம் உள்ள தனிமம் எது? சோடியம். செல் வெளி திரவத்தில் அதிகம் உள்ள தனிமம் எதுனா சோடியம். 41வது மிகவும் லேசான உலோகம் எது? லித்தியம். மிகவும் லேசான உலோகம் எதுனா லித்தியம். மிகவும் லேசான தனிமம் எதுன்னு கேட்டுட்டாங்கன்னா அது ஹைட்ரஜன். நல்லா பார்த்துங்க, மிகவும் லேசான உலோகம்னு கேட்டால் லித்தியம், மிகவும் லேசான தனிமம்னு பொதுவாக கேட்டாங்கன்னா ஹைட்ரஜன். 42வது உலக நீர் தினம் என்று மார்ச் 22. உலக நீர் தினம் மார்ச் 22. 43வது மத்திய கடல்சார் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிறுவனம் எங்குள்ளது? கேரளாவில் கொச்சின்ல இருக்கு. மத்திய கடல்சார் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிறுவனம் கேரளா கொச்சின்ல உள்ளது. 44வது முதலில் குளோனிங் முறையில் உருவாக்கப்பட்ட பெண் செம்மறி ஆட்டுக்குட்டியோட பேர் என்ன? டாலிங்கிற ஆட்டுக்குட்டி. முதல்ல குளோனிங் முறையில் உருவாக்கப்பட்ட பெண் செம்மறி ஆட்டுக்குட்டியோட பேரு டாலி. 45வது உலகிலேயே அதிகமான நிலத்தடி நீரை பயன்படுத்தும் நாடு இது? இந்தியா. உலகிலேயே அதிக நிலத்தடி நீரை பயன்படுத்தும் நாடு இந்தியா. 46வது மனித மூளையின் வெளிப்புற தடிமனான ஜவ்வு படலம் எதுனா டியூரா மேட்டர். மனித மூளையின் வெளிப்புற தடிமன் ஜவ்வு படலம் எதுனா டியூரா மேட்டர். 47வது சுருள் வில் திராசுல செயல்படும் விதி எதுனா ஹூக்ஸ் விதி. சுருள் வில் திராசுல செயல்படும் விதி ஹூக்ஸ் விதி. 48வது புவியை விட 11 மடங்கு பெரிய கோள் எது? வியாழன். புவியை விட 11 மடங்கு பெரிய கோள் வியாழன். 49வது சோடியம் கார்பனேட் உற்பத்தி செய்ய பயன்படும் முறை சால்வே முறை. சால்வே முறையில் தான் சோடியம் கார்பனேட் பொருள் உற்பத்தி செய்கிறாங்க. 50வது வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு என்ன? கெல்வின். வெப்பத்தின் அலகுனா ஜூலு, வெப்பநிலையின் எஸ்ஐ அலகுன்னு கேட்டால் கெல்வின். நண்பர்களே, நாம் இன்று 6ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரையில் வினாக்களில் இருந்து அறிவியல் பகுதியில் ஒரு முக்கியமான
ஒரு 50 வினாக்களை பார்த்துள்ளோம். நன்றி, வணக்கம். இந்த வினாக்கள் டிஎன்பிசி, போலீஸ், இபி, டெட், விஏஓ போன்ற தேர்வுகளில் நிச்சயம் வரும். நன்றி, வணக்கம். நாளை மற்றும் ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறோம்.